இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் வெள்ள நிவாரணம் ரூபாய் 6000 விநியோகம். வேளச்சேரியில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ரேஷன் கடைகளில் மக்களுக்கு ரொக்கமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக ரூபாய் 1487 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. உண்மையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் சென்று சேரட்டும். கட்சிக்காரர்கள் அதை களவாடி சென்று விடாமல் இருக்கட்டும். ஏனென்றால் அது மக்களுடைய பணம், எந்த அப்பன் வீட்டு பணமும் இல்லை என்கிறார் திருவாளர் தமிழர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 2வது ஆண்டாக காசி தமிழ் சங்கமம் விழா தொடங்கியது. 7 மொழிகளில் திருக்குறளை வெளியிட்டார் பிரதமர் மோடி. எங்கள் இணையற்ற தாய்மொழியை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம். அந்த மொழியின் வளர்ச்சிக்கு பெரும் நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் மோடி அவர்களே என்கிறார் திருவாளர் தமிழர். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை ஏழை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்த்திட பாருங்கள் அரசியல்வாதிகளே. எண்ணூரில் எண்ணெய் கழிவுகளை வல்லுநர்கள் மூலம் அகற்ற வேண்டும். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் வலியுறுத்தல். அரசியல்வாதிகளால் அகற்ற முடியாது, வல்லுநர்களால் தான் அதை அகற்ற முடியும் என்று எங்களுக்கும் தெரியும். கொரோனா அதிகரிப்பதால் நோயாளிகள், முதியோர், கர்ப்பிணிகள் முகக்கவசம் அணிய வேண்டியது அவசியம். பொது சுகாதாரத்துறை இயக்குனர் அறிவுறுத்தல். இதை மனுஷபையை கேட்கணுமே, கேட்டால் அவர்களுக்கு நல்லது. தேர்தல் கூட்டணி ஜனவரி மாதத்தில் அறிவிப்பு. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தகவல். நீங்க இப்ப எங்க இருக்கீங்க தினகரன் அவர்களே? 3 மாநில தேர்தல் தோல்வியால் இறங்கி வரும் காங்கிரஸ் மாநில கட்சிகளுடன் கூட்டணிக்கு தயார். காங்கிரஸ் சரியான திட்டமிடல் இல்லாமல், உக்திகளை கையாளாமல் களத்தில் இறங்கினால் அது பாசிச மதவாத சக்திகளுக்கு சாதகமாக போகும் என்பதை உணர வேண்டும் என்கிறார் திருவாளர் தமிழர். நாடாளுமன்ற அத்துமீறல் விவகாரம் தீவிரமான பிரச்சனை. தீர்வு காண அனைவரும் முன்வர வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. உலக பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண முயற்சிக்கிறீங்களே, உங்களால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாதா மோடி அவர்களே என்கிறார் திருவாளர் தமிழர். உலகிலேயே மிகப்பெரிய அலுவலக கட்டிடம் சூரத் வைர சந்தையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. எல்லா பெரிய விஷயங்களும் குஜராத்தில் தான் நடக்குமா என்கிறார் திருவாளர் தமிழர். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டி 8 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. கிரிக்கெட் வெறியர்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி தான். இச்செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.